ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வேக் சேனல். நான்கள் இன்னைக்கு வீடியோவில் அருகில் ஊராளுங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அவங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். அருகில் ஊராள் இந்த படத்தை சுனில் இப்ராஹிம் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் நிவின் பாலி, ரம்யா நம்பீசன், இந்திரஜித், லீனா, பிரதாப் போத்தன் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சன்நெக்ஸ்ட்லேயும் யூடியூப்லேயும் தமிழ் டப்டு வெர்ஷனில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, நிவின் பாலி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்ப்பாரு. அவருக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் ரம்யா நம்பீசன். ரம்யா நம்பீசனோட ஃப்ரெண்டு இந்திரஜித் சென்னை வராரு ஒரு வேலை விஷயமா. அவர் தங்குறதுக்கு வீடு கிடைக்கல. அதனால் நிவின் பாலி கூட தங்க வச்சிடுறாங்க. இப்படி இருக்கும்போது ரம்யா நம்பீசன் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டான்ஸ் ப்ரோக்ராமும் ஒரு நாள் வருது. அதை பார்க்கறதுக்காக நிவின் பாலியும் இந்திரஜித்தையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ரம்யா நம்பீசன் இந்திரஜித்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சீக்கிரம் வா, ஷோ ஆரம்பிக்க போகுதுன்ட்டு. நானும் நிவின் பாலியும் காரில் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். என்ன பொய் சொல்றியா? என் முன்னாடி தான் நிவின் பாலி இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, இந்திரஜித்துக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். ஒரே டைமில் 2 இடத்துல எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஷாக் தாங்க முடியாது. இந்த மிஸ்ட்ரி எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 49 minutes. ரொம்ப சின்ன படம். இந்த படம் 2013ல் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. 2024ல் தமிழ் டப்டு வெர்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கு. 2013ல் ரிலீஸ் ஆகிருந்தாலும் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பொதுவாகவே மலையாள படம்னாலே மேக்கிங் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த படத்துலேயும் மேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 2013ல் எடுத்திருந்தாலும் இப்போ 2024ல் பேசப்படுதுனாக்கா அந்த அளவுக்கு சூப்பரான மேக்கிங் இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தில் நிவின் பாலி ஒரே டயத்தில் ரம்யா நம்பீசன் கூடயும் இருப்பார், இந்திரஜித் கூடயும் இருப்பார். ஒரே ஷாக்காக இருக்கும். இந்திரஜித்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும். இந்த மிஸ்ட்ரி எப்படியாவது சால்வ் பண்ணியே ஆகணும். நிவின் பாலியோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நிவின் பாலியோட வேலையில் கான்சன்ட்ரேஷனாக இருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ரொம்ப த்ரில்லாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 hour கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். கதைக்கே போக மாட்டாங்க. அது 1 ஹவருக்கு அப்புறம் கதைக்குள்ளே போனோடனே விறுவிறுப்பாயிடும். நமக்கே ஒரு சுவாரஸ்யமாகும். அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். நிவின் பாலியோட அப்பா ஒரு மந்திரவாதியாக இருந்திருப்பார் கேரளாவில். அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தோண்டி எடுப்பாங்க. அப்புறம் நிவின் பாலிக்கும் இந்த மந்திரம்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்லாம் போகும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ரம்யா நம்பீசன் இந்த படத்தில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நிவின் பாலி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக டான்ஸ் ஆடுவாங்க. அது பார்க்கறதுக்கு செம காமெடியாக இருக்கும். 2013ல் வேணா அது சூப்பராக இருந்திருக்கலாம். இப்போ பார்க்குறப்ப சிரிப்பாக வருது அந்த டான்ஸை பார்த்தாக்க. அந்த அளவுக்கு இருக்குது. ரம்யா நம்பீசன் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்திரஜித். இந்திரஜித் ஒரு அட்வர்டைஸ் கம்பெனிக்காக சென்னைக்கு வருவார். அவர் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நிவின் பாலியை பற்றியே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பார். எப்படி ஒரே டயத்தில் 2 இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தூங்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈகராக இருப்பார் அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பிரதாப் போத்தன் அவர் தான் இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து லீனா இந்த அட்வர்டைஸ் கம்பெனிக்கு ஹெட்டாக இருப்பாங்க. கொஞ்சம் சீனில் வருவாங்க. கொடுக்கப்பட்ட ரோலில் ரீசெண்டாக பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமானாக்கா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். ஓடிடியில் பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 49 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.